பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் சிலுவையை குறித்து பார்க்க இருக்கிறோம். சிலுவை மரணத்தின் சின்னம். சிலுவை மரணம் என்பது உச்சபட்ச தண்டனையாகும். இது முதலில் பெர்சிய நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டதாக வரலாற்று ஆய்வில் கூறப்படுகிறது. பெர்சியர்கள் மற்றும் ரோமானியர்கள் மத்தியில் கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் 4ஆம் நூற்றாண்டு வரையிலான காலங்களில் மரண தண்டனையின் முக்கியமான முறை சிலுவையில் அறையப்படுவதாகும். ஆனால் ரோமானியர்கள் இந்த தண்டனையை அடிமைகளுக்கும் அந்நியர்களுக்குமே அதிகமாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்காகவே ரோம அரசாட்சியில் பல்வேறு அளவுகளில் சிலுவைகளை செய்து வைத்திருந்தார்கள். சிலுவை என்ற சொல் லத்தீன் மொழியில் கிரக்ஸ் என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும். இது குருக்ஸ் என்றும் குருஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் கிறிஸ்தவ ரோம பேரரசரான கான்ஸ்டன்டைன் தி கிரேட் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சேவித்ததின் காரணமாக 4ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் சிலுவை மரணத்தை ஒழித்தார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையின் அளவு சுமார் 7 முதல் 15 அடி உயரமாக இருந்தது. அதன் எடை சுமார் 150 கிலோ வரை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் மரம் கரடு முரடானது. அதன் நெடுமரம், மற்றொன்று குறுக்கு மரம். இவைகளை கொண்டு சிலுவை செய்யப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்டவர்களின் உடல் முழு எடையையும் ஆணிகளால் அடிக்கப்பட்ட 2 கைகளால் மட்டுமே தாங்குவதால் மிகுந்த வேதனையும் தாகமும் மூச்சு திணறலும் உண்டாகும். உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு இரத்த ஓட்டம் பாதிப்படையும். பின்பு பல மணி நேரம் தொங்கி மரணமடைவார்கள். இயேசு பட்ட பாடுகளும் வேதனைகளும் சித்திரவதைகளும் கெத்சமனே தோட்டத்திலிருந்தே ஆரம்பித்து இயேசு சிலுவை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசுவின் 2 கைகளையும் இரும்பு கம்பியில் கட்டி முதுகில் வாரினால் அடித்தனர். அந்த சவுக்கில் 12 தோல் வாரி இருக்குமாம். மேலும் அந்த வாரின் ஒவ்வொரு நுனியிலும் சிறு சிறு கொக்கிகள் பொருத்தப்பட்டிருக்குமாம். ஒவ்வொரு முறையும் அடிக்கப்படும் போது உடலில் தசைகள் கிழிந்து முதுகு குழாய்கள் உடைந்து இரத்த வெள்ளம் பெருகி ஓடும். இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார். அவரது முழு உடலும் கிழிக்கப்பட்டது. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று சங்கீதம் 129:3 பார்க்கிறோம். இவ்விதமாய் வாரினால் அடித்து, தலையில் குட்டி, துன்புறுத்தி, கன்னத்தில் அரைந்து, முகத்தில் உமிழ்ந்து, பரியாசம் பண்ணி, அவருடைய வஸ்திரத்தை உரிந்து போர்ச்சேவருக்குள்ளே பங்கிட்டு கொண்டனர். இறுதியில் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்.
வேதத்தில் சிலுவை என்ற வார்த்தை புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் 87 முறை வருகிறது. சிலுவை வேதத்தின் மையம். இயேசுவின் சிலுவை மரணம் ஒரு திருத்துவ நிகழ்வு. சிலுவை ராஜ்யத்தின் அதிகாரத்தை மறுவரையறை செய்கிறது. சிலுவை புதிய உடன்படிக்கையை துவக்குகிறது. சிலுவை பாவத்தையும் மரணத்தையும் வெல்லும். சிலுவை பிசாசை வெல்லும். சிலுவை அமைதி, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை கொண்டு வருகிறது. மரணத்தின் சின்னமாயிருந்த சிலுவை நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்தை போக்க மரித்ததினால் அன்பின் சின்னமாக மாறுகிறது. கொடூரமான சிலுவை மரணத்தின் மூலம் மனுகுலத்தை தீமையின் பிடியிலிருந்து மீட்க பிதாவாகிய தேவன் ஆதிகாலம் முதல் திட்டமிட்டு வருகிறார். இந்த தீர்க்க தரிசனமானது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் புத்தகம் வரை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம் சிலுவை அதன் வல்லமையை பெற்றது. கிறிஸ்துவின் சிலுவை அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நம் அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை உள்ளது. கொலோசேயர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இதனை நாம் 1 கொரிந்தியர் 1:18 பார்க்கிறோம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் மரத்தின் மூலம் நுழைந்த பாவம் புதிய ஏற்பாட்டில் சிலுவை மரத்தின் மூலம் பாவம் பரிகரிக்கப்பட்டது. நாமும் நமக்கு நியமிக்கப்பட்ட சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டவர்களாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு சம்பாதித்த ரட்சிப்பை, நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். பிரியமானவர்களே, என்னுடைய பேர் டெனிசா டேவிட்சன். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஆக்லாந்து, நியூசிலாண்டிலிருந்து பேசுகிறேன். இது விமென்ஸ் டேங்கிற மந்த் இருக்கிறதுனால இந்த மாதம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் இன் லைஃப்லையும் விமன் எப்படி மற்ற நம்ம என்வாயர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறோம், நம்மளை என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அதை நம்ம எப்படி தாண்டி போகலாங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கு ப்ரெக்னன்சி அதை எடுப்போம். இப்போ ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த கரு உருவாக்கும் பொழுதே அந்த கருவில் உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல்ல பாதிக்கு பாதி தாயினுடையது இல்லையா, பாதி தகப்பனுடையது. இப்போ அந்த தாய் ஜெனட்டிக் மெட்டீரியலை நீங்கள் ஒரு லேப்டாப்பில் ஹார்ட்வேர் மாதிரி யோசித்தீங்கன்னா, மதர் போர்டாக யோசித்தீங்கன்னா, அந்த ஜீன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது சாஃப்ட்வேர். இப்போ அந்த கர்ப்பமாகிறதுக்கு முன்னாலேயே அந்த தாயின் உடலில் ஏதோ பாதிப்புகள் இருந்து ஸ்ட்ரெஸ் வந்திருந்தா, இல்லைன்னா அவங்களுடைய மனதில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்ததுன்னா, அந்த சாஃப்ட்வேர், அதாவது அந்த ஜீன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத அஃபெக்ட் பண்ணும். இது பேர் எபிஜெனட்டிக்ஸ். ஸோ இந்த எபிஜெனட்டிக்ஸை நம்ம குழந்தைகளுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியும். அதனால இதை கேட்குற யங் கேர்ள்ஸ், அதாவது இன்னும் தாய்மாராக ஆகாத இருக்கிற வாலிப பிள்ளைங்கள், பிறகு குடும்பமாக இருக்கிறவங்க, இன்னும் எனக்கு பிள்ளைங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நல்லா இதை மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கு உங்களுக்கு ப்ரீ ப்ரெக்னன்சி லைஃப் எப்படி இருக்குதோ அதை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ப்ரெக்னென்ட் ஆகும்போது உங்களுடைய அந்த ஃபீட்டஸை, பேபியை அது அஃபெக்ட் பண்ணும். இப்போ ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அந்த பேபி வயிற்றில் 9 மாதம் இருக்கும் பொழுது அப்போ தாயினுடைய உடலில் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது, தாயினுடைய மனதில் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது, இது எல்லாமே அந்த பேபியை திரும்பமாக அஃபெக்ட் பண்ணும். அந்த பேபி உடைய இன்ட்ராயூட்ரைன் என்வாயர்மெண்ட், அதாவது கர்ப்பத்தில் இருக்கிற என்வாயர்மெண்ட், அது எவ்வளவு காமாக, எவ்வளவு அந்த பேபிக்கு நரிஷ் பண்ணி அதை நர்ச்சர் பண்ணி உருவாக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பேபிக்கு அது நல்லது. இப்போ நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா,
ஒரு தாய் வந்து கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தாயினுடைய இருதய துடிப்பு, ஹார்ட் பீட் டக் 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 அப்படின்னு போகிறதுக்கு இல்லாம ஃபாஸ்டா போகலாம். டக் 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 அப்படின்னு போகலாம். அப்போ இந்த பேபி வந்து அந்த தாயினுடைய ஒவ்வொரு ஹார்ட் பீட்டையும் ஃபீல் பண்ணும். ஏன்னா நம்முடைய மேஜர் பிளட் வெசல்ஸ் வந்து யூட்ரஸ் பக்கத்துல இருக்கு. யூட்ரஸ்லயும் நிறைய பிளட் ஃப்ளோ இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்படி டிஸ்டர்ப்ட் ஹார்ட் பீட் இருந்தா அந்த பேபி ஃபார்ம் ஆகிற நேரத்துல அந்த என்வாயர்மெண்ட் காமா இருக்காது, டிஸ்டர்பிங்கா இருக்கும். அது பயத்தை உருவாக்கலாம். அப்போ அந்த பேபியோடைய பிரெயின், அதாவது பிரெயின் ஸ்டெம் வந்து அதுதான் அப்போ ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது பிரெக்னன்சியில. அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சென்சிட்டிவாக ஆயிடலாம். இது சாதாரணமாக நம்ம மைண்ட்ல டென்ஷன் இருக்கும்போது பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு முன்னால அபார்ஷன் ஆயிருக்குது, இல்லைன்னா ஐவிஎஃப் பேபி அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ, என் பிள்ளை பத்திரமா இருக்குமா, அந்த மாதிரி நல்ல விருப்பங்கள்னால வர்ற டென்ஷன் கூட டென்ஷனாக தான் இருக்கும் மனசுல, இல்லையா? இல்லைன்னா சிலருக்கு அதிகமாக ஓமட்டுது, சாப்பிட முடியல அப்படின்னா அதுவும் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அதனால இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு இதெல்லாம் கம்மி பண்ணி நல்லா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இன் பிளேஸ் வைக்க முடியுமோ அதை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த ப்ரெக்னன்சி டைமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தாய் வந்து லைஃப்ல பிகினிங் ஆஃப் லைஃப்ல இருக்கிறதே முக்கியமான ஃபிகர் அந்த பேபிக்கு. ஸோ தாயை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து சந்தோஷமாக வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பேபியை நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம். அந்த பேபியோட ஃபியூச்சரையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொரு தாய்மாரையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் தருகிறேன் அப்பா. அந்த தாய்மார்கள் உடைய கர்ப்பத்தில் இருக்கும் கனிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தாய்மாரையும் கர்த்தாவே, கர்ப்பத்தில் இருக்கும் கனியையும் கர்த்தாவே உம்முடைய ஆவியானவரால் நீர் நிரப்பி உம்முடைய ஆசீர்வாதங்களால் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தாய்மாராக இல்லாமல் கர்த்தாவே இருக்க போகிறவர்களுக்கும் கர்த்தாவே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆயத்தப்படுத்தும், தாயாக இருக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உடம்பையும் உள்ளத்தையும் ஆயத்தப்படுத்தும். அடுத்த ஜெனரேஷனை ஷேப் ஆகிறதுக்கு தகுதியான கருவிகளாக மாற்றும் ஆண்டவரே. தாய்மாராக இருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் தருகிறேன் அப்பா. நீர் எங்களுக்கு இறங்கும். எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எங்களுடைய மனதின் ஆழத்தில் இருந்து நாங்கள் அன்பை காட்ட ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பாதப்படியிலே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எங்களுடைய விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் கர்த்தாவே கொண்டு வந்து சமர்ப்பித்து உம்மிடத்திலிருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் தாண்டி போக நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை உம்முடைய கரங்களில் தாழ்த்தி தருகிறேன் அப்பா. எங்களுக்கு இறங்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என வாழ்த்துகிறோம். இந்த வருஷத்தோட வசந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த வசந்த காலம் என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான நாட்கள். அதிகமான வெயிலும் இருக்காது, அதிகமான குளிரும் இருக்காது. குளிர்னால காஞ்சு போன மரம், செடி, கொடி இதெல்லாம் துளிர் பிடிக்கிற ஒரு காலம். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் துளிர் விட்டு வளர்ந்து கனி கொடுக்க இந்த நாளின் செய்தி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உபவாசம் அல்லது ஃபாஸ்டிங், இந்த வார்த்தையை இந்த நாட்களை நம்ம அதிகமா கேட்டுக்கிட்டு இருப்போம். நம்முடைய தேவைகளுக்காக அதிக நாட்களாக காத்திருக்கிற காரியங்கள் சீக்கிரத்துல கைகூடி வர என பல காரியங்களுக்காக நம்ம உபவாசிப்பது உண்டு. இந்த நாள்ல நாம எதற்காகலாம் உபவாசித்து ஜெபிக்கணும், வேதம் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்றத ஒரு சில வசனத்தின் அடிப்படையில அறிந்து கொள்ள இருக்கிறோம். வேதத்தில் உபவாசம் என்கிற வார்த்தை 66 வசனங்களில்
75 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவதாக நாம் ஜெயமுள்ளவர்களாக வாழ உபவாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் முதலாவதாக உபவாசம் என்கிற வார்த்தை இடம்பெறுவது நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்துலதான். எதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனத்திற்கும் பென்யமீன் புத்திரருக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. முதல் 2 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். 3ஆவது நாள் தாங்கள் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற சூழ்நிலையில இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அந்த சாயங்காலம் மட்டும் உபவாசித்து ஜெபித்தார்கள் அப்படின்னு நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் நாம் நம்மை யோசித்து பார்ப்போமானால், ஒருவேளை நாமும் ஒரு சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட முடியல, அல்லது பாவங்களை மேற்கொள்ள முடியல, அல்லது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிரடையாக இருக்கிற சில காரியங்களை ஜெயிக்க முடியலையே, நான் எப்படி ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு கேள்வியோடு இருப்பீர்களானால், உங்களுக்கான பதில் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது தரித்திருந்து உபவாசித்து ஜெபிக்கும் போது நியாயாதிபதிகள் 20:35ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி கர்த்தர் நமக்கு முன்னாக சென்று நாம் ஜெயிக்க முடியாததை முறியடிப்பார். நாம் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். 2ஆவதாக நாம் எதற்காக உபவாசிக்க வேண்டும் என்றால், மனத்தாழ்மையின் அடையாளமாக நாம் உபவாசிக்க வேண்டும். இதை நாம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்திலே காணலாம். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டுமானால் அந்நிய தெய்வங்கள் எல்லாம் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்படி செய்வீங்கன்னா அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவார் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களிடத்தில் இருந்த அந்நிய தெய்வங்களை எல்லாம் விட்டு விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். சாமுவேல் அவர்களை மிஸ்பாவிலே கூடி வர சொல்கிறார். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்த அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள். மனத்தாழ்மையின் அடையாளமாக இந்த ஜனங்கள் உபவாசிக்கிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. இன்னும் நாம் பார்ப்போமானால் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே எலியாவின் மூலம் ஆகாபிற்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அதை கேட்ட பொழுது ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழிச்சு தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போட்டு கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இதை நாம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த மனத்தாழ்மையை அங்கீகரிப்பதை 29ஆம் வசனத்திலே நாம் காணலாம். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என எஸ்ரா எழுதுகிறார். மேலும் இனிமே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உபவாசிக்கிறதை யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் 40 நாட்கள் உண்டு, மனம் திரும்புங்கள் என்று யோனா பிரசங்கித்த போது நினிவேயின் ஜனங்கள் உடனடியாக தங்களை தாழ்த்தி உபவாசித்தார்கள். அதன் விளைவாக நினிவே அழிவிலிருந்து காக்கப்படுகிறது. நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும்படியாக உபவாசிக்க அழைக்கப்படுகிறோம். 3ஆவதாக நாம் மற்றவர்களுக்காக உபவாசிக்க வேண்டும். வேதத்தில் உள்ள அநேக தேவ மனிதர்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து ஜெயத்தை பெற்றதை நாம் வேதத்தின் பல பகுதிகளில் வாசிக்கலாம். ஒருவேளை உங்களில் சிலரின் சொந்த அனுபவமாக கூட இது இருக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் சிறையிருப்பில் மீந்திருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் இன்மையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது அப்படின்னு எருசலேமின் நிலையை கேள்விப்பட்ட போது நெகேமியா தன் தேசத்திற்காக அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடினார். யூத குலம் அழிக்கப்படாமல் காக்கப்படும்படியாக எஸ்தர் தன் தாதிமாரோடு 3 நாள் உபவாசித்ததை நாம் எஸ்தர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதனால் அவர்கள் ஜெயத்தை பெற்று கொண்டார்கள், காரியம் மாறுதலாய் முடிந்தது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். மேலும்
தானியேல் தன் தேசத்திற்காக உபவாசித்து ஜெபிக்கிறதை தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். இன்னும் அநேகரை சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எதற்காக உபவாசிக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் என் குடும்பம் என்று மட்டுமே வாழ்ந்திடாமல் அழிந்து கொண்டிருக்கிற நம் தேச ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருப்போம். இந்த வருஷத்தின் உபவாச நாட்கள் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, மனத்தாழ்மை உள்ளவர்களாக மாற, பிறருக்காக திறப்பில நிற்கிற நாட்களாக நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆமீன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உபவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கும், ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கும், இன்னும் அநேகருக்காக திறப்பில் நிற்கவும் இந்த உபவாசத்தை நாட்கள் எங்களுக்கு பிரயோஜனமான நாட்களாக கர்த்தர் மாற்றி தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுக்காக மாத்திரம் உபவாசிக்காதபடிக்கு எங்களுடைய தேசத்திற்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில நிற்க எங்களுக்கு நீ கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் உமக்குள்ளாக வளர்ந்து பெருகுகிற நாட்களாக, கனி கொடுக்கிற நாட்களாக இந்த நாட்டிலே நீ எங்களுக்கு மாற்றி தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசந்த காலங்களிலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்னும் அநேக காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போட வேண்டிய காரியங்களை நாங்கள் விட்டு எழும்பி பிரகாசிக்க, உமக்காக இன்னும் அநேகருக்காக நாங்கள் உபவாசிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே விட முடியாத சில காரியங்களுக்காக நாங்கள் எப்படி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று யோசித்து காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனங்கள் தொடர்ந்து அவருடைய இருதயங்களில் கிரியை செய்யட்டும். அவர்களும் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து உபவாசித்து தங்களுடைய வாழ்க்கையிலேயே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் ஜான்சி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். என்னுடைய கணவர் பெயர் கேப்ரியல். எங்களுக்கு 3 பிள்ளைகள், ஒரு மருமகள். நாங்கள் சென்னையில் கோடம்பாக்கம் பகுதியில் வசித்து வருகிறோம். கோடம்பாக்கம் பகுதியில் பிரதிநிதியாக இருந்து செயல்பட்டு வருகிறேன். இந்த விஸ்வாவணி ஊழியத்தில் நான் எப்படி இணைக்கப்பட்டேன் என்றால், என்னுடைய வாலிப நாட்களிலிருந்தே சென்னையில் நடைபெறும் கூடுகையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் எமிலனின் செய்தியை கேட்க ஆர்வமாக அதில் கலந்து கொள்வேன். ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையில் கூட வானொலி மூலமாக ஒளிபரப்பப்படும் அண்ணனின் செய்திகளை நானும் என் கணவருமாக இணைந்து அதை கேட்டு வந்தோம். மற்றும் அந்த ஊழியத்தை கூட நாங்கள் தாங்கி கொண்டு வந்தோம். அந்த பகுதியில் பிரதிநிதியாக இருந்து செயல்பட்ட லில்லியக்கா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய வீடுகளுக்கு கடந்து வரும் பொழுது அவர்கள் என்னிடம் இந்த பகுதியில் கலெக்ட் பண்ண கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். நானும் அந்த பகுதியில் சிறு வயதிலிருந்தே இருந்தது நிமித்தம் இந்த ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணித்து 2007ஆம் ஆண்டிலிருந்து பிரதிநிதியாக இருந்து செயல்பட்டு வருகிறேன். இப்படியாக இருக்கிற ஒரு சில மாதங்களிலே கோடம்பாக்கம் பகுதியில் முழுநேர பணியாளராக இருந்த ஞானகுமார் அவர்களின் அழைப்பின் நிமித்தமாக குஜராத் பகுதிக்கு ஃபீல்டு விசிட் செல்வதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றோம். 32 பேராக அந்த பகுதிக்கு கடந்து சென்று கண்டதின் நிமித்தம் தேவன் எங்களுக்குள்ளாக ஒரு பாரத்தை உருவாக்கி கொடுத்தார். அதன் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது ஆதிவாசி பிள்ளைகளுக்கென்று குஜராத் பகுதியில் நவபடா ஆங்கில பள்ளி. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிலும் அநேகர் இந்த விஸ்வாவணி ஊழியத்துக்கென்று கொடுத்தும் ஜெபித்தும் வருகலாம். ஆனாலும் ஒருமுறையாவது நீங்கள் தாங்குகிற அந்த ஊழியத்தை நேரில் சென்று காணும் பொழுது தேவன் உங்கள் மூலமாகவும் அநேக அரிய பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்ததின் நிமித்தம் தேவன் எங்களையும் பொறுப்பெடுத்து எங்கள் குடும்பத்தையும் 3 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வருகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.